குட் ஈவினிங் டீச்சர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் சைக்காலஜி யூனிட் 4ல் செகண்ட் பார்ட். சரி, 26லேருந்து 50 வரைக்கும் பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியமான டாபிக் டீச்சர்ஸ், அதனால் இதை ஒமிட் பண்ணிடாதீங்க. ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். முயன்று தவறி கற்றல் கோட்பாடு. சரியா, அதாவது தாண்டைக், அதாவது முயன்று தவறினார் தாண்டைக், தாண்டைக் முயன்று தவறினார், ட்ரையல் அண்ட் எரர் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. தாண்டைக் முயன்று தவறினார், கனெக்ஷனிசம், இணைப்பு கோட்பாடு, இதுக்கு இன்னொரு பேர். இந்த தாண்டைக் அமெரிக்க நாட்டை சார்ந்தவர். சரியா, அடுத்த கொஸ்டின், ஆக்க நிலையுறுத்த கற்றல் கோட்பாடு. ஆக்க நிலையுறுத்தல்னா பாவ்லவ், அதுக்கு இங்கிலீஷ்ல கிளாசிக்கல் கண்டிஷனிங். செயல்படு ஆக்க நிலையுறுத்தல்னா ஆப்பரண்ட் கண்டிஷனிங், ஸ்கின்னர். இந்த 3 தியரி தான் ரொம்ப முக்கியம். தாண்டைக் முயன்று தவறினார், பாவ்லவ் ஆக்க நிலையுறுத்தினார், ஸ்கின்னர் செயல்படு ஆக்க நிலையுறுத்தினார். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. முயன்று தவறி கற்றல் தாண்டைக், ஆக்க நிலையுறுத்தல் பாவ்லவ், செயல்படு ஆக்க நிலையுறுத்தல் ஸ்கின்னர். இதுல தாண்டைக்கும் ஸ்கின்னரும் அமெரிக்காவை சேர்ந்தவர், பாவ்லவ் மட்டும் ரஷ்யாவை சேர்ந்தவர். சரியா, 3 தியரியை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின்ல இவங்களை ரிலேட்டடாக தான் வரும். முயன்று தவறி கற்றல் கோட்பாடை பற்றி இப்போ நடந்து முடிஞ்ச பிஜிடிஆர்பியில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சரியா, தாண்டைக் சொன்ன கருத்தை பற்றி ஒரு கொஸ்டின் வந்திருந்து, இப்போ நடந்தது அக்டோபர் 12 நடந்ததில்ல. அடுத்த ஆக்க நிலையுறுத்த கற்றல்னாலே பாவ்லவ், ஒரு ரஷ்யா நாட்டை சேர்ந்தவர். செயல்படு ஆக்க நிலையுறுத்த கற்றல்னா ஸ்கின்னர். ஓகேவா, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின், இது சிலபஸ்ல இருக்கு, ஆனால் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கட்டமைப்பு கோட்பாடு, கன்ஸ்ட்ரக்டிவ் தியரி ஜான் டூயி, ஹியூமனிஸ்டிக் தியரி கார்ல் ரோஜர்ஸ். சரியா, மேலோட 3 பேரும் இந்த 2 நேம் பார்த்துக்கோங்க. சரியா, அடுத்தது முதல் விதி, தாண்டைக் முயன்று தவறி கற்றலில் எத்தனை கோட்பாட்டு விதிகள்னா 3 விதியை சொல்லியிருப்பார். எத்தனை விதிகள்? 3 விதிகள். ஓகேவா, இப்போ 3 பேர் கோட்பாடு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. முயன்று தவறி கற்றல் கோட்பாடு தாண்டைக், ஆக்க நிலையுறுத்தல் பாவ்லவ், செயல்படு ஆக்க நிலையுறுத்தல் ஸ்கின்னர். ஓகேவா, அடுத்தது, தாண்டைக்கு முயன்று தவறி கற்றல் கோட்பாட்டில் எதை வைத்து ஆய்வு செய்தார்? அதாவது ஒரு 3 பேருமே ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இவர் தாண்டைக்கு எதை எடுத்திருக்காருன்னா, ஒரு ஹங்க்ரி கேட், ஒரு பசியுள்ள பூனைய பசில் பாக்ஸ்ல வச்சிருப்பாரு. அதுக்கு தமிழ்ல சிக்கல் அறை சோதனை. சரியா, இப்போ தாண்டைக்கு பரிசோதனைக்கு எடுத்துக்கொண்டது பசியுள்ள பூனை, ஹங்க்ரி கேட். சரி, அதே ரொம்ப இந்த எக்ஸ்பிளைன் பண்ணா ரொம்ப லேட் ஆயிடும். அந்த இதை மட்டும் நீங்க இப்போதைக்கு கீவேர்ட் தாண்டை பூனை. சரியா, மீனை காமிச்சு இது பண்ணுவாங்க ஒரு பசில் பாக்ஸ். அடுத்த ஒரு முக்கியமான இது, எல்லா வகை கற்றலுக்கும் அடிப்படையாக அமையும் விதி விளைவு விதி. அதாவது தாண்டைக்கு ஒரு 3 விதியை சொல்லியிருப்பார். இந்த விதிகள் மூலமா தான் இந்த இது செயல்படுது அப்படின்னு. சரி, அதுல வரக்கூடிய ஒரு விதி தான் விளைவு. எல்லா கற்றலுக்கும் அடிப்படையாக அமைகிறது இந்த லா ஆஃப் எஃபெக்ட். சரியா, அடுத்தது ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ், தூண்டலும் துலங்கலும் தான். ஸ்டிமுலஸ்னா தூண்டல், ரெஸ்பான்ஸ்னா துலங்கல். தூண்டலுக்கும் துலங்கலுக்கும் உள்ள உறவை வலுப்படுத்துவதை கற்றல் என்றவரும் தாண்டைக். அதாவது எஸ்ஆர் பாண்டிங். எஸ்னா ஸ்டிமுலஸ், ஆர்னா ரெஸ்பான்ஸ். சரியா, அடுத்த முயன்று தவறி கற்றலில் உள்ள விதிகள் 3 விதிகள் சொன்னோம்னா, ஆயத்த விதி, பயிற்சி விதி, விளைவு விதி. ஆயத்தம், பயிற்சி, விளைவு. முதல்ல ஆயத்தப்படணும், அப்புறம் பயிற்சி எடுக்கணும், அதனால விளைவு. லா ஆஃப் ரெடினஸ், எக்ஸசைஸ், எஃபெக்ட். ரெடினஸ், எக்ஸசைஸ், எஃபெக்ட். ஆயத்தம், பயிற்சி, விளைவு. இது இந்த 3 விதியுமே யாரு கொண்டு வந்ததுன்னா தாண்டை. எதன் மூலமா? அந்த பசியுள்ள கேட் இருக்கா அது. சரியா, இப்போ பயிற்சி விதிக்கு இப்போ செகண்ட் லா இருக்குல்ல, அந்த லாவுக்கும் இன்னொரு 2 நேம் இருக்கு. ஒன்று லா ஆஃப் ஃப்ரீக்வன்சி, இன்னொன்று லா ஆஃப் ரீஜென்சி. அலைவன் விதி, அண்மை விதி. பாவ்லவ் எந்த நாட்டு உளவியல் அறிஞர்? ரஷ்யா. அடுத்தது, தூண்டலை மட்டும் அடிப்படையாக கொண்டுள்ள கற்றல். 2வது, முதல்ல ஈஸியா ஞாபகத்துல வச்சுக்கலாம். முதல்ல யாரு? தாண்டைக்கு 2மே இருக்கும், ஸ்டிமுலஸ் இருக்கும், ரெஸ்பான்ஸும் இருக்கும். சரியா, 2வது இது ஆக்க நிலையற்ற கற்றல்ல பாவ்லவ் ஸ்டிமுலஸை மட்டும்தான் இது பண்ணியிருக்கு. 3வது யாரு? ஸ்கின்னர் ரெஸ்பான்ஸை மட்டும். 3 ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 2 இருக்கும், எஸ் 6. 2வது விதியில எஸ் மட்டும். 3வது விதியில ஸ்கின்னர் ஆர் மட்டும். சரியா, ஆக்க நிலையிருத்தல் கோட்பாடு, கிளாசிக்கல் கண்டிஷனிங்.
தூண்டலை மட்டும் அடிப்படையாகக் கொண்டது. பாவ்லோவ் எதை வைத்து பரிசோதனை செய்தார்? பாவ்லோவ் வந்து நாய். சரியா? அதாவது நாய்க்கு உணவு இருக்கும். ஆனா முதல்ல உமிழ்நீர் சுரக்காது. அடுத்தது அந்த ஒரு மணி அடிச்சதுமே இது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு சாப்பாடு ரெடி ஆயிட்டுன்னு அந்த நாயினுடைய நாக்குல வந்து உமிழ்நீர் சுரக்கும். அத ஒரு எக்ஸ்பெரிமெண்டா பண்ணியிருப்பாரு. இப்ப நமக்கு தேவை பாவ்லோவ் எத வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாரு? இது ஒரு 3 ஸ்டேஜ்ல பிரிச்சிருப்பாரு. எல்லாருமே மேக்ஸிமம் 3, 3ன்னு தான் வரும். சரியா? நம்ம தாண்டைக்கு சொன்ன 3 விதி எதெல்லாம்? ஆயத்த விதி, பயிற்சி விதி, ஆயத்த விதி, பயிற்சி விதி, விளைவு விதி. சரியா? இப்போ 38வது கொஸ்டின்ல பாவ்லோவ் எதை வைத்து பரிசோதனை செய்தார்? நாய். சரியா? அடுத்த கொஸ்டின். பாவ்லோவின் சோதனையின் 3 படிநிலைகள் சொன்னோம்னா, ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3. இது ஒண்ணுமே இல்ல. இந்த 3 கொஸ்டின் இருக்கு. ஸ்டேஜ் 1ல வந்து யூசிஎஸ், யூசிஆர்னா அன்கண்டிஷன் ஸ்டிமுலஸ், அன்கண்டிஷன் ரெஸ்பான்ஸ். அதாவது அந்த நாய்க்கு வந்து கண்டிஷன் குடுக்குறதுக்கு முன்னாடி அதனுடைய நிலை எப்படி இருந்தது? 2வது ஸ்டேஜ்ல கண்டிஷன் குடுக்கும்போது அதனுடைய இது எப்படி இருந்தது? 3வது ஸ்டேஜ்ல ஆஃப்டர் கண்டிஷன். கண்டிஷன் போட்ட பிறகு இந்த நாய் எப்படி ரியாக்ட் பண்ணுச்சு? இதுதான் 3 ஸ்டேஜ். பிஃபோர் கண்டிஷன், ப்ராசஸ் ஆஃப் கண்டிஷன், ஆஃப்டர் கண்டிஷன். சரியா? அதான் அன்கண்டிஷன் ஸ்டிமுலஸ் இருக்கும்போது அதுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இருக்காது. அதே இது கண்டிஷன் ஸ்டிமுலஸ்னா அந்த ஃபுட்ட குறிக்கும். சரியா? உங்களுக்கு இது சொன்னா இப்ப புரியும். இந்த இத மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஒருவேள ஃபார்முலா கூட குடுக்கலாம். குடுத்தா நம்ம குழம்பிடலாம். அதான் குடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட்டு, செகண்ட் ஒன் வந்து சிஎஸ் பிளஸ் கண்டிஷன் ஸ்டிமுலஸ், அன்கண்டிஷன் ஸ்டிமுலஸ் 2ம் சேர்ந்தா அந்த நாய்க்கு நாக்குல என்ன வருது? உமிழ்நீர் சுரக்குது. அதான் கண்டிஷன் ரெஸ்பான்ஸ். ஒரு நாய்க்கு முதல்ல எதுவுமே ரெஸ்பான்ஸ் இருக்காது. இவங்க பெல் சவுண்ட் அடிச்சதுமே அது நாய்க்கு என்ன செய்யுது? உமிழ்நீர் சுரக்குது. இதுதான் இந்த ஸ்டேஜ்ல குடுத்துருக்கு. நம்ம அடுத்த கொஸ்டின் போயிடலாம். செயற்கை தூண்டலுக்கும் இயற்கையான துலங்கலை ஏற்படுத்தும் என்ற கருத்தை வலியுறுத்தியவர். அதாவது ஆர்டிபிஷியல் ஸ்டிமுலஸும் நேச்சுரல் ரெஸ்பான்ஸ் இருக்கும்னு சொன்னது பாவ்லோவ் தான். சரியா? அதாவது நாயை கொண்டு தான் சொல்றாரு. ஆஃப்டர் எக்ஸ்பெரிமெண்ட்க்கு இது பண்ண பிறகு. செயற்கை தூண்டலும் இயற்கையான துலங்கலை ஏற்படுத்தும் என்ற கருத்தை வலியுறுத்தியவர் பாவ்லோவ். அடுத்த கொஸ்டின். செயல்படு ஆக்க நிலையுறுத்தல் கோட்பாட்டை முன்மொழிந்தவர். இது 3வது. ஸ்கின்னர், ஆப்பரண்ட் கண்டிஷனிங் தியரி பிஎஃப் ஸ்கின்னர். ஓகேவா? நெக்ஸ்ட், துலங்கலை மட்டும் கொண்டுள்ள கோட்பாடு. முதலே சொன்னோம்னா, ஃபர்ஸ்ட் தாண்டைக்கு வந்து என்னன்னா எஸ்ஸும் ஆரும். பாவ்லோவ் வந்து எஸ் மட்டும், ஸ்கின்னர் வந்து ஆர் மட்டும், ரெஸ்பான்ஸ் மட்டும். ஞாபகத்துல வச்சுக்கோங்க. 3 பேரும் வரிசையா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. மறந்துடாதீங்க. பிஎஃப் ஸ்கின்னர் வந்து எதை பத்தி சோதனை நடத்தினார்னா, பசியுள்ள ஒரு வெள்ளை எலி. இது கூட ஒரு டெஸ்ட் கேட்டிருந்தாங்க. டெட்ல தான் கேட்டிருந்தாங்க. பசியுள்ள வெள்ளை எலியை யூஸ் பண்ணியவர் யாருன்னா பிஎஃப் ஸ்கின்னர். ஓகேவா? இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்தது கெஸ்டால்ட் என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? கெஸ்டால்ட் ஜெர்மன் லாங்குவேஜ், ஜெர்மன் மொழி. இந்த கெஸ்டால்ட்டுக்கு மீனிங் வந்து என்னன்னா முழுமையான அமைப்பு. கெஸ்டால்ட்னா மீனிங் என்னது? முழுமையான அமைப்பு. இன்னொரு மீனிங் முழுமையான கோலம். இங்கிலீஷ்ல வந்து ஹோல், பேட்டர்ன் ஆர் கான்ஃபிகரேஷன். ஓகேவா? கெஸ்டால்ட் என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? ஜெர்மன். கெஸ்டால்ட்டுக்கு மீனிங் வந்து ஹோல் பேட்டர்ன், தமிழ்ல முழுமையான அமைப்பு. அடுத்த ஒரு முக்கியமான கொஸ்டின். வலுவூட்டல், அதாவது இது நம்ம மாணவர்கள் ரிலேட்டடா தான் வரும். ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் எந்த கோட்பாடுடன் அதிக தொடர்புள்ளது? அதாவது வலுவூட்டம். நம்மளாம் லெசன் பிளான்ல எழுதுவோம். ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் பிஎட்ல படிக்கும்போது எழுதியிருக்கோம். இப்போ டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எழுதுவோம். எதுக்காண்டினா இந்த பிஎஃப் ஸ்கின்னருடைய கோட்பாட்டின் அடிப்படையில் இந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து நம்ம எஜுகேஷன்ல பயன்படுத்துகிறோம். உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னா, எல்லா சிலபஸ்லையுமே ஒவ்வொரு கோட்பாடு லேர்னிங் அப்ஜெக்ட் இந்த தியரியை கொடுத்துட்டு எஜுகேஷனல் இம்ப்ளிஃபிகேஷன் சிலபஸ்லேயே வரும். எஜுகேஷன் இம்ப்ளிகேஷன்னா டைரக்டா அந்த அப்ளை பண்றது மாதிரி சொன்னோம்னா உயர் சிந்தனைனால நம்ம இதெல்லாம் படிச்சாதான் அங்கே கொடுத்துருக்க கொஸ்டினுக்கு நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆன்சர் பண்ண முடியும். சரி, நம்ம ஏதோ தானே ஏதோ ஒன்று டிக் பண்ணி விட்டுலாம்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக தப்பாக தான் இருக்கும். உங்களுக்கு ஐடியா இருந்தால் மட்டும்தான் அதில் மார்க் வாங்க முடியும். சரியா? இப்போ 3 பேர் என்ன கான்செப்டை சொல்கிறாங்க,
இப்போ ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் எப்படி நம்ம நோட்ஸ் ஆஃப் லெசனுக்குள்ள வந்து நம்ம எஜுகேஷன் இம்ப்ளிகேஷன்ல வந்ததுன்னா இந்த பிஎஃப் ஸ்கின்னர் தான். சரியா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அப்போ 3 கோட்பாடு. தாண்டைக் வந்து முயன்று தவறி கற்றாரு. பாவ்லோ வந்து கிளாசிக்கல் கண்டிஷன் ஆக்க நிலையுறுத்த கற்றல். ஸ்கின்னர் வந்து செயல்படு ஆக்க நிலையுறுத்த கற்றல். ஆப்பரண்ட் கண்டிஷனல் தியரி. ஓகேவா? அடுத்த கடைசி 2 கொஸ்டின். நீட் ஃபார் அச்சீவ்மெண்ட் அதாவது அடைவுக்கு என்ற சோதனையை மேற்கொண்டவர் டேவிட் மெக்லிலேண்ட். டேவிட் மெக்லிலேண்ட். சரியா? அச்சீவிங் சொசைட்டி என்ற நூலை எழுதியவர் டேவிட் மெக்லிலேண்ட் தான். சரியா? அச்சீவிங் சொசைட்டி என்ற நூலை எழுதியவர் யாரு? டேவிட் மெக்லிலேண்ட். நீட் ஃபார் அச்சீவ்மெண்ட் சொன்னதும் அவர் தான். இந்த சோதனையை மேற்கொண்டவர். ஓகேவா? தேங்க்யூ டீச்சர்ஸ். கண்டிப்பாக இதை பாருங்க. என்னதான் கடைசி நேரத்தில் நீங்கள் மற்ற இதெல்லாம் போட்டு பார்த்தாலும் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். சைக்காலஜி இது வரைக்கும் பார்க்காதவங்க ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி பாருங்கள். இதுக்கு முன்னாடி நான் 3 வீடியோஸ் போட்டிருக்கேன். 4 வீடியோ போட்டிருக்கேன். சைக்காலஜி யூனிட் 1, 2, 3ன்னு. அதுவும் கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும். கண்டிப்பாக படிங்க. இதை மிஸ் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ டீச்சர்ஸ்.